Hi friends, welcome to Conquers Hindi News Analysis dated 21st August 2020. நம்ம இன்னைக்கு பார்க்க போற first article is a completely an editorial article. இந்த editorial article எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்திக்கு நம்ம ஜாஸ்தியா பேசின நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி தான். இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சில இப்போதைக்கு பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே போர்ட்ஸ் நடத்தக்கூடிய எக்ஸாம்க்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி நடத்த போறாங்கிறத பத்தி பேசினோம். ஸோ கம்ப்ளீட் அனாலிசிஸ் நேத்திக்கு நியூஸ் பேப்பர்ல போய் பார்த்துக்கோங்க. சரி, இதுல இந்த ஆர்டிக்கல்ல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப நல்ல வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் மெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதனால ஒரு சிங்கிள் எக்ஸாம் நடக்க போகுது, பிளஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ரீஜனல் லாங்குவேஜஸ்ல நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்றது எல்லாமும், பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு ஒருவேளை மார்க் கம்மியா இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ராவா 2 அட்டெம்ப்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான மெஷர்ஸ் எல்லாமே ரொம்ப வெல்கமான மெஷர்ஸ். ஆனா இதுல சில விஷயங்களை வந்துட்டு இவங்க கோட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி நீங்க ஒரு நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சின்னு ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, இது எவ்வளவு நாளைக்கு வந்துட்டு ரிலவெண்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷார்ட் டேர்ம்ல இது ரிலவெண்டா இருக்கும். ஒரு லாங் டேர்ம்ல அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா லெவல் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான நிலைமையில இருக்கு. பிளஸ் எவ்வளவு சர்வீசஸ் பப்ளிக் செக்டார்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னா, ரயில்வேஸை பிரைவேடைசேஷன் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, ஏர் இந்தியாவை பிரைவேடைசேஷன் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய இது நீங்க பிரைவேடைஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க எவ்வளவுக்கு பப்ளிக் ஜாப்ஸ் கிரியேட் பண்ண முடியும், பிளஸ் எவ்வளவு சர்வீசஸ் நீங்க பப்ளிக் கொடுக்க முடியும், இது ரெண்டுமே லோவா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி ஒரு லாங் டேர்ம்ல எவ்வளவுக்கு ரிலவெண்டா இருக்கும் அப்படின்னு ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. சரி, இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்களோட 2020 பட்ஜெட் ஸ்பீச்ல ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நாங்க நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சின்னு ஒன்று கொண்டு வர போறோம், which will be independent, professional and specialist ஆர்கனைசேஷனா இருக்கும் அப்படின்னு. இதுலயுமே ஜாஸ்தி நாங்க எதுக்கு எம்பசிஸ் கொடுக்க போறோம், ஒரு ஆன்லைன் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு எம்பசிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 117 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம வந்துட்டு பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஆனா ஒரு லோ லெவல் சோஷியல் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இட் இஸ் லாடபிள். பட் ஆனா சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒர்க்ஸ்லயே ஆர்கனைஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ், இன்ஃபார்மல் ஒர்க் ஃபோர்ஸ் லைக் மைக்ரண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த ஆர்கனைஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கறதே ரொம்ப டிக்ளைன் ஆயிட்டே வருது. ஏன்னா நிறைய பேரை நீங்க கான்ட்ராக்ட்ல தான் எடுத்து வேலைக்கு வைக்கிறீங்க. பிளஸ் புதுசா போஸ்ட் கிரியேட் பண்றது வந்துட்டு அப்பப்ப நடந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேகன்சிஸை நீங்க ரொம்ப ஜாஸ்தியா ஃபில் பண்றது கிடையாது. இது தாண்டி நீங்க ரயில்வேஸ பிரைவேட் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. சோ அப்ப இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்க போகுது. அப்ப இதை தாண்டி கம்மியா இருக்க போகுதுங்கிற ஒரு ரீசன். செகண்ட் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஜாப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிடாமினண்டா ரயில்வேஸ், டிஃபென்ஸ், பேங்க் இந்த மாதிரி தான். ஆனா இதுல பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்னு கேட்டீங்கன்னா 14% தான். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் தி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது ஸ்டேட்ஸோட ப்ரிவியூ கடியில வருது. அப்ப நீங்க ஒரு சென்ட்ரலைஸ்டா நீங்க ஒரு ஃபார்ம் பண்றது எவ்வளவுக்கு ஸ்கேல ரீச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளஸ் வேற என்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸ் அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு ஒரு நல்ல ப்ரொசீஜர்ல நடக்க போது, ஓப்பன் காம்படிஷன் இருக்க போது, விர்ச்சுவலா எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்க போறது கிடையாது. என்னதான் இது எல்லாமே பூஸ்ட் டிரான்ஸ்பரன்சி பண்ணி எஃபிஷியன்சி, ஸ்பீட் அண்ட் இன்டெகிரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணா கூட ரெண்டு முக்கியமான கேள்விகள் தான் இவங்க கேட்டிருக்காங்க. இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி எவ்வளவு வருஷம் ரிலவெண்டா இருக்கும் அப்படிங்கிறது. செகண்ட், உங்களோட நீங்க இந்த மாதிரியான ஒரு நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் வரும்போது ஒரு வே ஃபார்வர்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கவர்மெண்ட் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ண எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதா இருக்கட்டும், அப்பதான் இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது ரிலவெண்டா இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க. சரி, ஆர்டிக்கல்ல த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கல்ல, 107 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இந்த 117 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸையுமே யார் கவர்ன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க, இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும்னு யார் ப்ரப்போசல் கொடுத்திருப்பாங்கன்னா நித்தி ஆயோக் கொடுத்திருந்திருப்பாங்க. இவங்க ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். எதுக்காக இந்த ப்ரோக்ராம்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல இருந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் சோசியலாவும் எக்கனாமிக்கலாவும் ரொம்ப லோவா பெர்ஃபார்ம் பண்றாங்க
பண்றாங்களோ அந்த ஸ்டேட்ஸுக்கு ஸ்பெஷலான ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க ஒர்க் பண்ணக்கூடிய 3 பிரின்சிபல் கன்வர்ஜன்ஸ் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸ்கீம்ஸ் வந்துட்டு கன்வர்ஜ் ஆயிருக்கணும். செகண்ட், எந்த ஒரு டெவலப்மெண்ட் நடக்கணும்னாலே வச்சுக்கோங்களேன், சிட்டிசன்ஸ் அதாவது பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் இருந்தா தான் பெட்டரா இருக்கும். ஸோ கொலாபரேஷன் அமாங் சிட்டிசன் அண்ட் த ஃபங்க்ஷனரிஸ் ஆஃப் யுவர் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். த நெக்ஸ்ட் ஒன், ஒரு காம்படிஷன் இருக்கணும். எப்பயுமே நம்ம இவங்கள விட நல்லா பண்றோமாங்கிற அந்த காம்படிஷன் வரும்போது தான் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு the core principles are relying in 3C. One convergence, second one is collaboration, third one is competition. Plus இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் prioritize பண்ணி ஃபோக்கஸ் வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் ஜாஸ்தியான ஃபோக்கஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும். இந்த 117 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 5 ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் எப்படி இருக்கு அந்த பாப்புலேஷனுக்கு, எஜுகேஷன் எப்படி இருக்கு, அக்ரிகல்ச்சரல் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ் எப்படி இருக்கு, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எவ்வளவுக்கு ஃபினான்ஸ்ல எவ்வளவு பேர் பேங்க் கடியில வராங்க, அந்த மாதிரி எவ்வளவு அளவுக்கு ஸ்கில் டெவலப் ஆயிருக்கு, பேசிக்கா இருக்கக்கூடிய ரோடு, ரயில்வேஸ், போஸ்ட் ஆபீஸ், பேங்க், ஹெல்த் கேர், எஜுகேஷன் இது எல்லாமே பேசிக்கா இருக்கா அப்படின்னு பாக்குற மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனி வெயிட்டேஜ் வச்சு இதை வச்சு ரேங்க் பண்ணுவாங்க. இந்த 117 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 117 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தமிழ்நாடுல 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இஸ் அண்டர் திஸ் ப்ரோக்ராம். ஒன்னு ராமநாதபுரம், another one is விருதுநகர். இது ரெண்டுமே எக்கனாமிக்கலா இருக்கட்டும், சோசியலியா இருக்கட்டும் இஸ் கம்பேரிட்டிவ்லி அ பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. The next article that we'll read is a losing proposition, again an editorial article. இந்த ஆர்டிக்கல்ல எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டா மத்திய பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, எங்க ஸ்டேட்டுக்குள்ள அவங்க ரிசைட் ஆறாங்க, டொமிசைல் அப்படிங்கறதுக்கோட மீனிங் என்னன்னா ரெசிடென்ஸ். யார் யாரெல்லாம் எங்க ஸ்டேட்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல எலிஜிபிலிட்டி, அதாவது ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொண்டு வராங்க. அதுல யூ ஷுட் பிலாங் டு திஸ் பர்டிகுலர் ஸ்டேட் அப்படிங்கறத சொல்றாங்க அப்படின்னு. சோ அப்ப வந்துட்டு இது வந்துட்டு என்ன மாதிரியான பாலிசி அப்படின்னா, சன் ஆஃப் சாயில் பாலிசின்னு சொல்லுவாங்க, இல்ல லோக்கல் ஜாப்ஸ் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இருக்கப்படக்கூடிய ஜாப்ஸ் இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி வந்துட்டு யூஎஸ் பேசும்போது ஒரு ப்ரொடெக்ஷனிசம், நேஷனலிசம்னு பேசுறோமோ, இங்க பேசும்போது இது எப்படி ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட நாடு அப்படிங்கிற மாதிரி, அப்ப தன்னோட ஸ்டேட் அப்படிங்கிற அப்போ ஒரு நேட்டிவிட்டிசம் இருக்கு. இதை ஜாஸ்தி யாரு ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஓட் பேங்க் வேணும், அந்த லோக்கல் சென்டிமெண்ட்ஸுக்கு எது அவசியமோ அதை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்க. மத்திய பிரதேஷ் மட்டும்தான் இந்த மாதிரி லோக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் ஜாப் பாலிசி அப்படின்னு வச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி கர்நாடகா, குஜராத், ஆந்திர பிரதேஷ், ஹரியானா, தெலுங்கானா இவங்க எல்லாருமே டொமிசில் அப்படிங்கறத எலிஜிபிலிட்டியா கொடுங்க. யார் யாரெல்லாம் வேலை தேடுறாங்களோ, நீங்க ஆந்திரால இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திரால வேலை அப்படிங்கிற மாதிரி. வேற ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிலிட்டி கிடையாது, ஜஸ்ட் பிகாஸ் நீங்க ஆந்திரால இருந்து வரல அப்படிங்கிறது. பிரைவேட் ஜாப்ஸ்லயும் வரும், கவர்மெண்ட் ஜாப்ஸ்லயும் வரும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா இது எல்லாமே வந்துட்டு ஒரு அகெயின்ஸ்டா இருக்கு. நேஷனல் இன்டகிரேஷன், இந்தியாவுக்கு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கொடுத்ததா இருக்கட்டும், அண்டர் ஆர்டிகல் நம்பர் 16 எவ்ரி பர்சன் யாரையும் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது பப்ளிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல பேஸ்ட் ஆன் ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஆனா நீங்க பிளேஸ் ஆஃப் பர்த் தான் வச்சு என்ன பண்றீங்க, டிஸ்கிரிமினேட் பண்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ ஒரு ஆர்டிபிஷியலா நீங்க ஒரு பேரியர் கிரியேட் பண்றீங்க இந்த நேஷனல் இன்டகிரேஷன் அப்படின்னு கொண்டு வரதுக்கு. இந்தியா அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கணும்ல, அது நிறைய இடத்துல பிரேக் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்காக சில பர்டிகுலர் ஜாப்ஸ் மட்டும் லோக்கல் லாங்குவேஜஸ் தெரியணுங்கிறது இருக்கும். ஆனா வந்துட்டு தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருந்தா கூட அது வந்துட்டு பெரிய பெரிய அஃபீஷியல்ஸுக்குலாம் அது பண்ண மாட்டாங்க. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுக்குலாம் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இவங்க ஜாஸ்தி எதை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கெசட்டட் அஃபீஷியல்ஸ் தான் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்தியாலயுமே இந்த நேஷனல் இன்டகிரேஷன் கான்ஸ்டிடியூஷனலா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த லாங்குவேஜ் மூலியமா சிலதுக்கு வந்துட்டு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். செகண்ட் வந்துட்டு மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் இன் டு தி ட்ரைபல் ஏரியாஸ், ஏன்னா அவங்களோட கல்ச்சர் வந்துட்டு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது. இது கான்ஸ்டிடியூஷனலா சில இடத்துல அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு. ஆனா ஒரு ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி தன்னோட ஓட் பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் கிட்ட நீங்க பப்ளிக் அட்டென்ஷனை என்ன பண்ண பாக்குறீங்க,
திருப்ப பாக்குறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ வேற ஸ்டேட்ல இருந்து யாராச்சும் வந்து எடுத்துட்டு போறாங்கிற மாரி ஒரு என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அப்ப மக்கள் வந்துட்டு அப்ப வேலை நெறைய இருக்கு. ஆனா இந்த வேலைய வந்துட்டு பீகார்ல இருந்து வரவரு, உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வரவருன்னு நம்மளோட வேலைய பறிச்சுக்கிறாங்கங்கிற மாரியான மென்டாலிட்டி தான் மக்களுக்கு நெறைய இருக்கு. ஆனா ரியலா இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நெறைய ஜாப்ஸே கிரியேட் பண்ணவே இல்ல. ஸோ பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் இந்தியாவோட டெமோகிராபிக் டிவிடெண்ட் அதாவது யூத் பாப்புலேஷன்ங்கிறதும் ரொம்பவே ஜாஸ்தி. அப்ப இந்த யூத் பாப்புலேஷனுக்கு ஈக்குவலன்ட்டா நீங்க ஜாப் கிரியேட் பண்ணுமா? நீங்க ஜாபே கிரியேட் பண்ண மாட்றீங்க. நீங்க ஜாப் கிரியேட் பண்ணாம இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு வேலை குடுக்கணும்னு சொல்லும்போது, உங்களோட வேலைய ஒரு மைக்ரண்ட் வந்துட்டு எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அது என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யார் யாரெல்லாம் மைக்ரேட் ஆயி இங்க வராங்களோ, நம்ம தமிழ்நாட்டிலேயே கூர்க்கா, இல்ல செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்க, பரோட்டா போடுறவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு மகாராஷ்டிரா, பீகார் இந்த மாரி ஸ்டேட்ஸ்ல இருந்து வராங்க. இவங்க வரம்போது, ஏன் வந்துட்டு நம்ம ஆட்கள் கிட்ட இடம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல அவங்களோட படிப்பு செக்டார்ஸ் அதாவது என்ன மாரியான படிப்பு படிக்கிறாங்கங்கிறது வேற. அவங்களோட ஆம்பிஷன்ஸே வேற இருக்கு. அப்ப இந்த லோ லெவல் ஜாப்ல தான் யார் வந்து உட்கார்றாங்க? இந்த மைக்ரன்ட் பாப்புலேஷன் வந்து உட்கார்றாங்க. அந்த இடத்துல கேப் இருக்குங்கிறதுனால தான் இவங்க உள்ளவே வராங்க அப்படின்னு சொல்றது. ஆனா ஜாப் கிரியேட் பண்ண உங்களோட எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்துட்டு நீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ, அதே அளவுக்கான ஒரு எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டேட் கிரியேட் பண்ணி குடுக்கல அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குஜராத்ல இந்த மாரி வந்துட்டு நெறைய பேருக்கு வேலை இல்ல அப்படின்னு சொன்னோனே, பொலிட்டீஷியன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்துட்டு இந்த மைக்ரண்ட் வொர்க்கர்ஸ் வந்துட்டு இடத்த ஃபில் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லி, பிரைவேட் செக்டார் யார் யாரெல்லாம் கவர்ன்மென்ட் அதாவது குஜராத் அடியில வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களோ, 85% வந்துட்டு வேலை வந்துட்டு குஜராத்ல இருக்கவங்களுக்கு குடுக்கணும் பிரைவேட் செக்டார்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா 2017ல இருந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்ன்மென்ட் டேட்டாவே கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய குஜராத்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி கம்பெனி நடத்துறாங்கன்னா, அதுல 92% குஜராத்திஸ் தான் வேலையே பார்க்குறாங்க. அப்ப இவங்க ஏன் திடீர்னு 85% ரிசர்வேஷன் குடுக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்ப இவங்க ஏதோ ஒண்ண மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சோ அப்ப இந்த மாரியான நேட்டிவிசம் அப்படிங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப பெரிய அன்எம்ப்ளாய்மென்ட் கிரைசிஸ் இந்தியால இருந்துட்டு இருக்கு. அந்த அன்எம்ப்ளாய்மென்ட் கிரைசிஸ நீங்க சால்வ் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மென்ட்ஸ் நெறைய கொண்டு வரணும். குரோத் நல்லபடியா நடக்கணும். எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன் நல்லபடியா நடக்கணும். ஆனா இந்த லோக்கல் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. சரி. இந்த பாலிசி அதாவது லோக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படிங்கிறதுனால, அதாவது சன்ஸ் ஆஃப் சாயில் அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டு இருக்கிறவங்க மட்டும் தான் வேலைக்கு வரோம்ன்னு சொல்றாங்கல்ல. இத சொல்லும்போது லோக்கல் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசர்வேஷன்ஸ் ஃபார் லோக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. எஸ்சிஸ், எஸ்டி, பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இனிஷியலா இந்த ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுக்கான ரீசனே என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வருஷமா இருந்த அந்த சோசியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு ஏதாச்சும் ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுங்கிறதான். கான்ஸ்டிடியூஷன்லயே 20 வருஷம் தான் இந்த ரிசர்வேஷன் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்னாலயும் இல்ல இன்னும் இதனால அதோட அப்ஜெக்டிவ் அட்டைன் பண்ண முடியாதனாலயும் ரிசர்வேஷன்ஸ இன்னும் ஜாஸ்தி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வராங்க. அப்ப இன்னொரு ரிசர்வேஷன் அப்படின்னு வரும்போது திஸ் இஸ் ஒரு குரோத்துக்கு இது ஒரு பிளாக்கெட் மாரி. செகண்ட் திங் ப்ரீ ரெக்வசைட். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு குடுக்குறவர் எம்ப்ளாயர் வந்துட்டு என்ன நினைப்பாரு அப்படின்னா, அதுக்கு தேவையான ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த ஸ்கில் அந்த இடத்துல இல்ல அப்படிங்கும்போது, ஆப்வியஸா அவர் வெளியில இருந்து தான் என்ன பண்ணி ஆகணும், ஆள் எடுத்துதான் ஆகணும். ஒருவேளை அவர் ஸ்கில்டு பெர்சனா எடுக்கல அப்படின்னா, ப்ராப்பர் குரோத் இருக்காது. அப்ப ப்ரீ ரெக்வசைட்டே ஸ்கில் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது தான் ஸ்கில்ஸ் வந்துட்டு இட் இஸ் வைட்டல். அந்த ஸ்கில் இல்லைங்கிற பட்சத்துல யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த லோக்கல் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது இட் இஸ் வயலேட்டிங் தி கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி ஆர்டிகல் நம்பர் 16ல பப்ளிக் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ அவுட் இந்தியா என்ன பண்ணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பிரின்சிபலே இது என்ன அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு உள்ள வரும்போது நீங்க கண்டிஷன்ஸோட தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நீங்க ஆந்திரால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, 75% ஆஃப் தி ஜாப் ஹேஸ் டு பி கிவன் டு ஒன்லி ஆந்திர பிரதேஷ் பீப்புள் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த கம்பெனிக்கு தேவையான ஸ்கில்ஸ் இல்லாத பட்சத்துல அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எதுக்கு இங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இவங்க இந்த மாதிரி பாலிசி வச்சிருக்காங்களேன்னு ஆந்திர பிரதேஷ்ல பண்ணாம மைட் பி என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டுல கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இட்ஸ் a ஷார்ட் டேர்ம் மூவ் தான். ஒரு லாங் டேர்மா இது வந்துட்டு எந்த ஒரு பெனிஃபிஷியர்ஸும்
இருக்க முடியும். லோக்கலைஸ்டு ப்ரொடெக்ஷனிசம் ஏற்கனவே நம்ம யூஎஸ்ல சொல்லிட்டு இருக்கோம்ல, யூஎஸ்ல வந்துட்டு அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்னு ட்ரம்ப் ஃபாலோ பண்றாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை. அப்ப இவங்க எல்லாரும் வந்துட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா இது பண்ணும்போது என்ன பிரச்சனை வருது? ஒருவேளை இந்தியன்ஸ வெளில அனுப்பிச்சிருவாங்களா? அப்ப வரக்கூடிய இந்தியன்ஸுக்கு இங்க புதுசா ஜாப் கிரியேட் பண்ணுமா? இந்தியால இருக்கிறவங்களுக்கே ஜாப் இல்லைங்கிற பட்சத்துல புதுசா வரவங்களுக்கு நீங்க எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? அதே மாதிரியான ப்ராப்ளம் தான் இந்த லோக்கலைஸ்டு ப்ரொடெக்ஷனிசம். நெக்ஸ்ட், it will impact the freedom of business. Under article number 19 க்கு அடியில என்ன ப்ரொஃபஷன் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஆனா that is subject to restrictions. அப்ப நீங்க ஜென்ரலா பண்ணக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் பிசினஸே இல்ல அப்படிங்கும்போது அது காம்படிட்டிவா இருக்காது. ரொம்ப நல்ல மாதிரியான ப்ரொடக்டிவிட்டி கிடைக்காது. இதனால எக்கனாமிக் லாஸ் வரும். நெறைய பேர் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு இங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இந்தியால இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணா இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது இந்தியால யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வராங்களோ மைட் பி ரீடைரக்ட் பண்ணிட்டு ஆப்பிரிக்கால போய் கூட என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணலாம். இதனால யூ வில் ஹேவ் எக்கனாமிக் லாஸ், இன்டர்நேஷனல் லெவல்ல இம்பாக்ட் வரும். அண்ட் ஒரு காம்படிஷன் அப்படிங்கிற ஸ்பிரிட்டே இருக்காது. நம்ம ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய குவாலிட்டியா இருக்கணும், ஸ்கில் டெவலப் பண்ணணுங்கிற அந்த காம்படிட்டிவே இருக்காது. டெஃபினட்டா நம்ம இதுல இருக்க ஆளுக்கு தான் அப்படிங்கும் போது அந்த குவாலிட்டேட்டிவும் அந்த காம்படிட்டிவ்னஸும் இருக்கவே இருக்காது. இந்த குவாலிட்டி அண்ட் காம்படிட்டிவ்னஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பெர்ஃபெக்டான growth காமிக்கவே முடியாது. ஸோ லோக்கல் ஃபர்ஸ்ட் பாலிசில இந்த மாதிரியான நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. உங்களோட மெயின்ஸ்ல கேட்டாங்கன்னா நீங்க எழுதிக்கலாம். The next article that we will speak is our lawyer should represent Jawad India. சரி, இந்த ஜாவத் யாரு? குல்பூஷன் ஜாவத் அப்படிங்கிறவர் வந்துட்டு இந்தியாவோட நேவில இருந்த ஒரு ஆபீசர். ஹி இஸ் an ex ஆபீசர். இவரை வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2016 டைம் ஸ்கேல்ல வந்துட்டு இவர் வந்துட்டு பாகிஸ்தான்ல வந்துட்டு ஒரு ஸ்பையா உள்ள போயிருக்காரு அப்படின்னு பாகிஸ்தான் கிளைம் பண்றாங்க. இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் கம்ப்ளீட்டா இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வேலையில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. இவர் ஈரான் போயிருந்த போது ஈரான் வழியா பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸ்ல இருந்து அப்டேட் கடத்தப்பட்டிருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. சரி, இவர் வந்துட்டு ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மிலிட்டரி கோர்ட் என்ன சென்டென்ஸ் கொடுத்திருக்கோம் அப்படின்னா இவருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னாலும் அவருக்கான லாயர் வந்துட்டு என்ன ஒரு ஒரு ஜஸ்டிஸ்னு கொடுக்கும் போது எல்லா தரப்பையும் யோசிக்கணும்ல. இவங்க இந்தியாவுக்கு இந்த கான்சுலர் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியுறவுத்துறையில வந்துட்டு இருக்கிறவங்களோட பேசணும் அப்படின்னு சொல்ற ஆக்சஸே ஒரு ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு ரைட்டே இவருக்கு கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் வேற என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசெண்டா பாகிஸ்தானோட ஹைகோர்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த ஜாவாதுக்கு வந்துட்டு கோர்ட்ல இப்போதைக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நீங்க இதை எஃபெக்டிவா வந்துட்டு நீங்க இந்த ஜட்மெண்ட் வந்துட்டு சொல்லணும், வேர்டிக்ட் வந்துட்டு நல்லா அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டெத் சென்டென்ஸ் ஹோல்ல போட்டு வச்சிருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் ஒரு பாசிட்டிவ்னஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இஸ்லாமாபாத் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பர்சன் குல்பூஷன் ஜாதவை இந்தியன் லாயர் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது, பாகிஸ்தான் லாயர் தான் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு தான் இந்தியா அகேன்ஸ்டா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க? இல்ல இவர் ரெப்ரசென்ட் பண்றது பாகிஸ்தான் லாயரா இருக்கக்கூடாது, he must be represented by an Indian lawyer அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கான்சுலர் ஆக்சஸ் அப்படிங்கறத இந்தியா ரொம்ப நாளா டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு கன்வென்ஷன் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, பியன்னா கன்வென்ஷன் ஆன் consular access 1963. India is also a signatory to this. So இதுல சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை அரெஸ்ட் பண்ணப்பட்டா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்துட்டு இந்த கவுன்சிலோட ஆக்சஸ் கிடைக்கணும். கான்சுல் அப்படிங்கிறது யாரும் கிடையாது. இப்போ பாகிஸ்தான்ல அரெஸ்ட் ஆயிருக்காரா, இந்தியாவோட டிப்ளமேட் அங்க இருப்பார்ல, அவரை தான் கான்சுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர் ஆர்டிகல் நம்பர் 36 ஆஃப் வியன்னா கன்வென்ஷன் ஒருவேளை ஒரு ஃபாரின் கண்ட்ரில இந்தியனை ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்க, எதுக்காக டீடைன் பண்றாங்கங்கிறத அந்த ஹோஸ்ட் கண்ட்ரி இந்தியன் அரெஸ்ட் பண்றாங்க பாகிஸ்தான்லனா இந்தியன் அபிஷியல்ஸ் கிட்ட இதை சொல்லணும். இது அந்த அரெஸ்ட் பண்ண பர்சனுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய ரைட். நீங்க இன் பர்சன் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. யூ கேன் எய்தர் கிவ் இட் பை ஃபேக்ஸ். ஆனா இவருக்கு என்ன பண்ணவே இல்ல, இந்த ஆக்சஸ வந்துட்டு ஃப்ரீயான ஆக்சஸா இவங்க கொடுக்கவே இல்ல அப்படிங்கறத குற்றச்சாட்டு. The next article that we'll read is India Bangladesh to monitor the projects. இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவுல நிறைய bilateral projects போயிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே ஒரு ஸ்டேஜ் ஆஃப் எண்டிங்ல வரக்கூடிய டைம் ஸ்கேல்ல இது என்ன மாதிரி கம்ப்ளீஷன் ப்ராசஸ்ல இருக்குங்கிறதுக்கு தனியா நம்ம வந்துட்டு ஒரு மெக்கானிசம் மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கக்கூடிய மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ராம்பால் மைத்ரி பவர் ப்ராஜெக்ட், இந்தியா பங்களாதேஷ் ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன்,
ரயில்வே லிங்க்ஸ் வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ 3 ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த 3 ப்ராஜெக்ட்ஸுமே 2021க்குள்ள கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டைம் ஸ்கேல் வச்சிருக்காங்க. இந்த மைத்ரி அப்படிங்கிறது இட்ஸ் a சூப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட். எவ்வளோ பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1320 மெகாவாட்ஸ். இது தெர்மல் பவர் பிளான்ட் தான், கோல் பேஸ்டு. எந்த பர்டிகுலர் ரீஜன்ல அப்படின்னா ராம்பால் அப்படிங்கிற பிளேஸ் பங்களாதேஷ்ல. சரி, இத வந்துட்டு யாரு டெவலப் பண்றாங்கன்னா பங்களாதேஷ் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் பவர் கம்பெனி 50-50% ஷேர் போட்டு பண்றாங்க. இந்தியா சைட்ல நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் இஸ் டேக்கிங் திஸ். பங்களாதேஷ் சைடு பங்களாதேஷ் பவர் டெவலப்மெண்ட் போர்டு இஸ் dealing with this particular project. Construction 2017ல ஆரம்பிச்சிருப்பாங்க. கமிஷன் அதாவது என் பண்ணி எப்ப ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்கன்னா by 2022. இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் இருக்கிறதுலயே பிக்கெஸ்ட் கோல் ஃபயர் பவர் ப்ராஜெக்ட் இன் பங்களாதேஷா இருக்கும். The next one that we'll see is Indo-Bangladesh Friendship Product Pipeline Project. இந்த பைப்லைன் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹை ஸ்பீட் டீசலை வந்துட்டு கொண்டு போறதுக்கு இந்தியால இருந்து பங்களாதேஷ்க்கு. இதுக்கு முன்னாடி இந்தியா வந்துட்டு பங்களாதேஷ்க்கு இந்த ஹை ஸ்பீட் டீசல் வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க, ட்ரேட் மூலியமா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தட் வாஸ் த்ரூ ரயில்வே லைன்ஸ். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, நிறைய லாசஸ் வருது, பிளஸ் டிரான்ஸ்போர்டேஷன் டைம் ஜாஸ்தி ஆகுதுங்கிறதுனால இதை ரெடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த பைப்லைன் வந்துட்டு இந்தியாவும் பங்களாதேஷும் 2018 டைம் ஸ்கேல்ல வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் எந்த மினிஸ்ட்ரி எடுத்து பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் பைப்லைன் அப்படின்னா சிலிகுரிங்கிறது காரிடார் பேசியிருப்போம்ல, சிக்கன் காரிடார் நெக்னு சொல்லுவாங்க. அஸ்ஸாமுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்மால் நெக் யூ கால் இட் இஸ் சிக்கன் நெக் ஆர் சிலிகுரி காரிடார். அதுல இருந்து எது வரைக்கும் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்பட்டிப்பூர் அப்படிங்கிற பிளேஸ் பங்களாதேஷ்ல. இது கிட்டத்தட்ட 129.5 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைனா இருக்கும். என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி காஸ்ட் எஃபெக்டிவ் டிரான்ஸ்போர்டேஷன் டீசலுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. So the next project that we were speaking about is the railway links. Railway links எந்தெந்த இடத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகர்தலா அண்ட் அக்கூரா அப்படிங்கிற பிளேஸுக்கு நடுவுல. அண்ட் நெக்ஸ்ட் எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலஹத்தி அண்ட் ஹால்திபாரி அப்படிங்கிற பிளேஸ்க்கு நடுவுல. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பொசிஷன் as குன்லா அண்ட் மோங்லா ரயில்வே லைன்ஸ். இது எல்லாமே இந்தியாவோட ஜாயிண்ட் வென்ச்சரோட பங்களாதேஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் எவ்வளவு தூரம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் ஒரு தனி மெக்கானிசம் ஃபார்ம் பண்ணலான்னு பேசிட்டு இருக்காங்க. The next article that we will read is Swachh Sarvekshan League 2020. அதாவது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு சிட்டிஸ் வந்துட்டு கிளீனா இருக்கு அப்படிங்கறத ரேங்க் பண்ணி ஒரு காம்படிட்டிவ்னஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் 2016ல ஸ்வச் சர்வேக்ஷான் லீக் அப்படின்னு ஒன்னு லான்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் நரேந்திர மோடி அவரோட ஃபர்ஸ்ட் டைம் பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபினாமினல் ஒரு கைண்ட் ஆஃப் பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வரணுங்கிறதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் தான் ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிறது. கிளெனினஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிளெனினஸ்க்கு வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு காம்படிஷன் இருக்கணும்ல, அது இருந்தாதான் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கடியில இந்த மாதிரியான ஒரு காம்படிஷன் நடத்துறாங்க ஃபார் எவ்ரி இயர் ஸ்வச் சர்வேக்ஷன் லீக் அப்படின்னு சொல்லிட்டு. எவாலுவேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா குவார்டர்லி பேசிஸா பிரிச்சுப்பாங்க. ஏப்ரல் டு ஜூன் ஒரு தடவை கால்குலேட் பண்ணுவாங்க, ஜூலை டு செப்டம்பர் ஒரு தடவை கால்குலேட் பண்ணுவாங்க, அக்டோபர் டு நவம்பர் கால்குலேட் பண்ணி இது எல்லாத்தோட ஆவரேஜையும் எப்ப எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான்வரியில கொண்டு வந்து ஃபுல் ரிப்போர்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ குவார்டர்லி அசஸ்மெண்ட் தான் இப்ப கொடுத்திருக்காரு. சரி, இதுல யார் யாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி சிட்டிஸை பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிட்டிஸை பாப்புலேஷன் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு அர்பன் லோக்கல் பாடிஸை வச்சு கிளாசிஃபை பண்ணுவாங்க. சிட்டிஸை கிளாசிஃபை பண்ணும்போது ஏன்னா ஒரே மாதிரியான லெவல் பிளேயிங்ல இருக்கணும்ல, சில இடத்துல பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கும், அப்ப அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய வேஸ்டேஜஸும் ஜாஸ்தியா இருக்கும். பாப்புலேஷன் கம்மியா இருக்கு, டெரிட்டரி கம்மியா இருக்குங்கிற இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வேஸ்டேஜா இருக்கட்டும், இது என்ன மாதிரியான வேஸ்ட் செக்ரிகேஷன் ப்ராசஸா இருக்கும் அது டிஃபர் ஆகும் அப்படிங்கிற. அதனால பிரிக்கும் போது இதை ரெண்டு கேட்டகரிஸா பிரிச்சுக்கிறாங்க. எந்தெந்த சிட்டிஸ் லெஸ் தேன் 1 lakh பாப்புலேஷனா இருக்கு, எந்தெந்த சிட்டிஸ் கிரேட்டர் தேன் 1 lakh பாப்புலேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் இதை தவிர்த்து வேற கேட்டகரிஸ்ல கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ் கொண்டு வராங்க. பிளஸ் கங்காவை சுத்தி இருக்கக்கூடிய டெரிட்டரிஸ்னு 4 இதா பிரிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
என்ன மாதிரி அர்பன் லோக்கல் பாடிஸை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது 2016ல லான்ச் பண்ணும்போது என்ன மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2016ல த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அதாவது கிளீனஸ்ட் சிட்டிஸ் அப்படின்னு பேர் வாங்கினது மைசூர். ஆனா அதுக்கடுத்து இந்த 2017, 2018, 2019 அண்ட் ரைட் நவ் 2015 கடந்த 4 வருஷமா இண்டோர் இஸ் பேக்கிங் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் தி சிட்டிஸ். சரியா? சோ அதனாலதான் இண்டோர் வந்துட்டு கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மைசூரா? அப்ப மொத்தமா எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சா? சோ திஸ் இஸ் த 5th edition ஆஃப் ஸ்வச் சர்வேக்ஷன் அபியான். சோ இந்த 4th இயருமே இண்டோர் தான் கிளீனஸ்ட் சிட்டி அப்படிங்கிற இது வாங்கியிருக்காங்க அண்டர் ஸ்வச் சர்வேக்ஷன் 2020 ரிப்போர்ட். எந்த மினிஸ்ட்ரி கொடுக்குறாங்க? யூனியன் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கொடுக்குறாங்க. இது 5வது எடிஷன் அண்ட் திஸ் இஸ் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சானிடேஷன் சர்வே. சரி, இந்த ஓவர் 1 lakh ஏன்னா 2 கேட்டகரிஸா பிரிச்சிருந்தாங்கன்னு பார்த்தோமா, லெஸ் தேன் 1 lakh, ஓவர் 1 lakh. எதெல்லாம் ஓவர் 1 lakh மேல பாப்புலேஷன் இருக்கோ அதுல இண்டோர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஃபாலோட் பை சூரத் செகண்ட், third is Navi Mumbai, fourth is Ambikar and fifth is Mysore அப்படிங்கிற மாதிரி. இதே smallest cities. அப்ப smallest cities na population less than 1 lakh la the first place is Karat which is in Maharashtra, the second one is Saswat and third one is Lonwala. இது எல்லாமே எங்க தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா தான் இருக்கு. சரி, ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஸ்டேட்ஸை பிரிக்கும் போது எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல அர்பன் லோக்கல் பாடி தட் இஸ் யுவர் முனிசிபாலிட்டிஸ் 100க்கு மேல இருக்கு, எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல அர்பன் லோக்கல் பாடிஸ் 100க்கு கீழே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்ஸை கிளாசிஃபை பண்ணுவேன். சிட்டிஸ் கிளாசிஃபை பண்றதுக்கு பாப்புலேஷனை வச்சுப்பாங்க, ஸ்டேட்ஸை கிளாசிஃபை பண்றதுக்கு அர்பன் லோக்கல் பாடிஸை வச்சுப்பாங்க. அப்ப அர்பன் லோக்கல் பாடிஸ் கிரேட்டர் தென் 100 அர்பன் லோக்கல் பாடிஸ் இருக்கக்கூடியதுல தி கிளீனஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு எது வாங்கியிருக்கு அப்படின்னா சத்தீஸ்கர் வாங்கியிருக்கு. The second place யார் வாங்கியிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு இஸ் பேக்கிங் த 10th place. இதுக்கு முன்னாடி கொடுத்த ரிப்போர்ட்ல தமிழ்நாடு 12வது இடத்துல இருந்து இப்ப இது இட் இஸ் ஆன் ஸ்கிப். தமிழ்நாடு வந்துட்டு ஒரு 10th பொசிஷனுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா டாப் 10ல எந்த ஒரு தமிழ்நாடோட சிட்டிஸும் கிடையாது. 40th பொசிஷனை கோயம்புத்தூர் பேக் பண்ணியிருக்காங்க. இதுவே அர்பன் லோக்கல் பாடிஸ் லெஸ் தென் 100 இருக்கிறதுல தி கிளீனஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் ஹேஸ் லிட்டரலி காட் திஸ். இதுவே கங்கா டவுன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி, ஏன்னா கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ் ஒரு கேட்டகரி இருக்கு, அதே மாதிரி கங்கா டவுன்ஸ் கேட்டகரி கடியில வாரணாசி இஸ் த கிளீனஸ்ட். வாரணாசி வந்துட்டு மோடியோட லோக்சபா கான்ஸ்டுவன்சி இது. சரியா? இதுவே இந்த கண்டோன்மெண்ட்ஸ் கடியில ஜலந்தர் அப்படிங்கிற பிளேஸ் தான் வந்துட்டு வாங்கியிருக்கு. அண்ட் நியூ கேபிட்டல் கிளீனஸ்ட் கேபிட்டல் சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நியூ டெல்லி ஹேஸ் பேக்டு. ஸோ இதை பத்தி பேசும்போது இந்த ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஹெல்த்ல இது பயங்கரமான இம்பாக்ட் பண்ணும், லைஃப்ஹுட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் பிஹேவியர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு செகண்ட் கோல் கொண்டு வரணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதாவது செகண்ட் ஃபேஸ் ஆஃப் தி ஸ்வச் சர்வேக்ஷன் அபியான் வரணும்னு பேசிட்டு இருக்காங்க. இதுல ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீயா நிறைய ஸ்டேட்ஸை மாத்தணும், பிளஸ் ஸ்லட்ஜை 100% மேனேஜ் பண்ணும் அண்ட் டம்பிங் அதாவது வேஸ்ட்டை வெளியில பண்ணவே கூடாதுங்கிற மாதிரியான சில அப்ஜெக்டிவ்ஸ் வச்சு ஜீரோ டம்பிங் ஆஃப் வேஸ்ட் இன் தி open. The next article that we'll deal is Sri Lanka to draft the new constitutions. ஏற்கனவே ஸ்ரீலங்காவோட கான்ஸ்டிடியூஷன் பத்திலாம் நம்ம டீடைலா பேசிருக்கோம். எந்த பர்டிகுலர் நியூஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே லிங்க் கொடுத்துறேன். சோ இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய பார்ட்டி இஸ் யுவர் ராஜபக்ஷே பார்ட்டி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனா அப்படிங்கிற பர்டிகுலர் பார்ட்டி தான் பவருக்கு வந்திருக்காங்க வித் ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டி. இவங்க எலெக்ஷன்ஸ்க்கு வரும்போதே நாங்க கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. அதாவது 19th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2015ல வந்துட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க. பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய சில பவர்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிட்டு பார்லிமெண்ட்டுக்கு நிறைய பவர் கொடுத்துருந்துருப்பாங்க. பிளஸ் பிரசிடென்ட்டோட டேர்ம் அதாவது டேர்ம் அப்படிங்கிறது 5 வருஷம் 2 தடவை தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அந்த மாதிரி ஒரு டேர்ம் லிமிட் விச் மீன்ஸ் அதுக்கு மேல இருக்க முடியாது. இந்த மாதிரி கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறதான் இவங்களோட அல்டிமேட் எய்ம். ஸோ அது நாங்க கூடிய சீக்கிரம் டிராஃப்ட் பண்ணுவோம் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. The next article is National Strategic for Financial Education 2020 to 2025.
இது இத வந்துட்டு யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாரி. ஃபினான்ஷியல் எஜுகேஷன் குடுக்கணும். நெறைய பேர் நம்மளே பேங்க்குக்கு போனோம் அப்படின்னா, என்ன மாரியான லோன் செக்ஷன்ஸ்க்கு என்ன மாரி டாக்குமெண்ட்ஸ் குடுக்கணும்னு தெரியாது. எப்படி அந்த சலான் ஃபில் பண்ணணும்னு கூட நெறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ரொம்ப பெருசா இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ஸ்கூல் கரிக்குலம்ஸ்ல இருக்கிறதே கிடையாது. அப்ப மக்கள ஃபினான்ஷியலா லிட்ரசி வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணுங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிய தான் இந்த நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ல சொல்றாங்க. இந்த டாக்குமெண்ட்டை யாரு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் சென்டர் ஃபார் ஃபினான்ஷியல் எஜுகேஷன். இவங்க மட்டும் தனியா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கிடையாது. they'll consult RBI, SEBI, IRDA, ministries, plus ஒரு technical group on financial inclusion and literacy which is under the chairmanship of டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. இவங்க எல்லாரும் கன்சல்ட் பண்ணி தான் இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த டாக்குமெண்ட்டை யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்பிஐ இஸ் ரிலீசிங். இதுல என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, 5C we are recommending. 5C நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். எப்படி ஃபினான்ஷியல் எஜுகேஷனை கண்ட்ரில கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரிக்குலம் கொண்டு வரணும். எம்பசிஸ் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் ரிலவெண்ட் கண்டென்ட் இன் கரிக்குலம். எஜுகேஷன் கரிக்குலத்துல இதுல கொண்டு வரணும். ஸ்கூல், காலேஜ், ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே. செகண்ட், கெப்பாசிட்டி வந்துட்டு பில்ட் பண்ணும் among intermediaries. யார் யாரெல்லாம் இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல இன்டர்மீடியேட்டர்ஸ்ல யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீசஸ பத்தி உள்ள சொல்லணும் அப்படிங்கிறது. The third one is ஒரு கம்யூனிட்டி லெவல்ல, அதாவது ஒரு பாப்புலேஷன் லெவல்ல ஒரு பாசிட்டிவான எஃபெக்ட் கொடுக்கணும். இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ராப்ரியேட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி கொடுக்குற மாதிரி. through the third one. Fourth one is community கம்யூனிகேஷன், ஒரு பெர்ஃபெக்டான கம்யூனிகே. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் காலேஜஸ்ல வந்துட்டு கரிக்குலமா கொண்டு வரணும். செகண்ட் வந்துட்டு கெப்பாசிட்டி ப்ரொவைட் பண்ணும் இன்டர்மீடியட்ஸ்ல. தேர்ட் ஒன் கம்யூனிட்டி லெட் டெவலப்மெண்ட் வந்துட்டு கொண்டு வரணும். த்ரூ அப்ராப்ரியேட் கம்யூனிகேஷன் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஃபோர்த்து. அந்த ஃபோர்த் ஒன் ஒரு கொலாபரேஷன் இருக்கணும். இது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரிக்குலம் இஸ் ஃபர்ஸ்ட் சி, செகண்ட் திங் இஸ் கெப்பாசிட்டி, third thing is community development, fourth thing is communication, and the fifth thing is collaboration அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5C பத்தி பேசியிருக்காங்க. சோ அப்ப கவர்மெண்டோட விஷனே என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா செக்டார்ஸ்லயும் பாப்புலேஷனுக்கு அடிக்குவேட்டான நாலேஜ், ஸ்கில் அண்ட் பிஹேவியர் கொண்டு வரணும். எப்படி அவங்க பணத்தை பெட்டரா யூஸ் பண்ணணுங்கிறது, பிளஸ் அவங்களோட ஃபியூச்சரை எப்படி பிளான் பண்ணும், அதுக்கு முக்கியமான காரணம் ஃபினான்ஷியல் லிட்ரஸி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. The next article that we'll read is the marriage age misconception அப்படிங்கிற ஆர்டிகல். அந்த ஆர்டிக்கல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் அப்ப பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருப்பாருன்னா, லீகலா மேரேஜபிள் ஏஜ் அப்படிங்கிறது பொண்ணுக்கு 18, அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கறத பத்தி பேசியிருந்திருப்பாரு. இத பேசும்போது வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, நிறைய பொன் குழந்தைங்க வந்துட்டு மால் நியூட்ரிஷன்ஸ்னால வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு மேரேஜ் ஏஜும் ரைட்டா பண்ணாததுனால குழந்தைங்களும் மால் நியூட்ரிஷன் ஆறாங்க அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாங்க. சோ அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மேரேஜ் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணா மால் நியூட்ரிஷன் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபரன்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுது. சரி, ஏன் திடீர்னு இதை பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 2020 பட்ஜெட்ல பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்துட்டு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்னு கிரியேட் பண்ண போறோம். இந்த மினிமம் ஏஜ் 18ல இருந்து 21 இயர்ஸ் ஆக்குறதுக்கு ஆன் பார் வித் த மென்ஸோட சேர்த்துற மாதிரி. ஆனா இதுல வந்துட்டு என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் பிலீஃப் வச்சிருக்காங்க. இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனுங்கிறத நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், இந்த மால் நியூட்ரிஷன்ங்கிறத நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இதை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஏஜ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப மேரேஜ் ஏஜ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆயிடும், நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி விமனும் இம்ப்ரூவ் ஆயிடும், அவங்களோட குழந்தையும் நியூட்ரிஷனலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்துல பண்றாங்க. சரி, இதெல்லாம் பண்ண ஒரு மேரேஜ் ஏஜ மட்டும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணா இதெல்லாம் வந்துட்டு சரி கட்டிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ இதை வந்துட்டு ஏன் கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா, லான்சென்ட் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல்ல 2019ல வந்துட்டு ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் ஆகுது. இந்த ஆர்டிக்கலை யார் ஃபண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன், பில் கேட்ஸோட ஃபவுண்டேஷன் பண்ணிருக்காங்க. இதுல அவங்க சொல்லக்கூடிய அனாலிசிஸ் ஒரு அனாலிசிஸ் பண்றாங்க. இந்த அனாலிசிஸ் எதை பேஸா வச்சு பண்றாங்க அப்படின்னா, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஃபார் 2015 to 2016 இவங்க கொடுக்குற டேட்டாஸை வச்சு எவ்வளவு
குழந்தைங்க ஸ்டண்டிங்கா இருக்கு. அதாவது அவங்க ஏஜுக்கு ஏத்த வெயிட் இல்லாம ஹைட் இல்லாம இருக்கிறது. அவங்க அம்மா எவ்வளவு ஒல்லியா இருக்காங்களோ அத பொறுத்து அவங்களோட வெயிட்டும் இருக்கும் அப்படிங்க. இது எல்லாத்தையும் எக்ஸாம் பண்ணும்போது நெறைய ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. அதாவது மதரோட ஏஜ் அட் சைல்ட் பியரிங் எப்படி இருக்கு, அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு, என்ன மாரி லிவிங் கண்டிஷன்ல இருக்காங்க, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்த பத்தியும் அவங்க பேசியிருந்தாலும், கடைசியா அவங்க எல்லாத்த பத்தி பேசியிருந்தா கூட, ஆனா அவங்க முன்வைக்கிறது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏர்லி பிரெக்னன்சி. இதனால தான் வந்துட்டு எல்லா விதமான கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க எத அக்னாலெட்ஜ் பண்ணவே இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அக்னாலெட்ஜ் பண்ணவே இல்ல. ஒரு அம்மா வறுமையில இருக்கிறதுனால தான் அவங்க ப்ராப்பரா எஜுகேஷன் போக முடிய மாட்டேங்குது. அவங்களோட நியூட்ரிஷன் லெவல்ஸ் கம்மியா இருக்குது. அதனால என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளஸ் பாவர்ட்டிங்கிறதுனால சீக்கிரம் பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்துறணும். ஏர்லி சைல்ட் மேரேஜ் நடக்குது. அப்ப நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ட்டா இருக்க அந்த மேரிட் கேர்ளுக்கு எஜுகேஷன் இஸ் டெஃபிஷியன்ட். அவங்களோட ஹெல்த்தே வந்துட்டு ப்ராப்பரா இல்லாத சிச்சுவேஷன்ல சின்ன வயசுல பிரெக்னன்ட் ஆறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட குழந்தைக்கும் அதே காம்ப்ளிகேஷன், திருப்பி அதே வறுமை, திருப்பி அதே இது அப்படிங்கும்போது இது என்ன ஆயிடுது, தன்னோட ஜெனரேஷன் மட்டும் கிடையாது, அடுத்த ஜெனரேஷனுக்கும் அந்த அண்டர் நியூட்ரிஷன், திருப்பி அவங்களுக்கு ஒரு பொண் குழந்தை பிறக்குதுன்னா, வறுமையில என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பரா நியூட்ரிஷன் இருக்காது. ரொம்ப பெருசா எஜுகேஷனும் குடுத்திருக்க மாட்டாங்க. திருப்பி அவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, பொண்ண சீக்கிரம் கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க. திருப்பி அவங்க ஜெனரேஷனே என்னவாயிடும், அண்டர் நியூட்ரிஷன். சோ அப்ப இந்த இன்டர் ஜெனரேஷனல் சைக்கிள ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. அப்ப இத பிரேக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த இது பிரச்சனையா இருக்கு? ஏழ்மை நிலை அப்படிங்கிறது தான் பிரச்சனை இருக்கு. பாவர்ட்டி இஸ் அ ப்ராப்ளம். அப்ப யூ ஹேவ் டு அட்ரஸ் தி பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாரு. டைரக்ட்டா இந்த அட்ரஸ் பாவர்ட்டி பண்ணும்போது நீங்க நியூட்ரிஷனல் சப்போர்ட்ஸ் குடுங்க. கேர்ள்ஸ் அண்ட் விமென்ஸ்க்கு அங்கன்வாடி அண்ட் ஸ்கூல்ஸ் மூலியமா குடுங்க அப்படின்னு சொல்றேன். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ரைசிங் தி ஏஜ் ஃப்ரம் 18 to 21 உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியலிஸ்டிக்கா பேசணும் அப்படின்னா, பிரெக்னன்சில ஒருவேளை 25 இயர்ஸ்க்கு மேல டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல தான் ஓரளவு சிக்னிஃபிகன்ஸ் காமிக்க ஆரம்பிக்கும். இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. ஏன்னா ஃபெர்டிலிட்டி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பிட்வீன் 20 to 24 இயர்ஸ். இதுவே நீங்க 25 இயர்ஸ் மேரேஜ் லிமிட்ன்னு சொன்னீங்கன்னா, நீங்க பாப்புலேஷனையும் ரெடியூஸ் பண்ணிடலாம். விமென்க்கு வந்துட்டு அதுக்குள்ள எஜுகேஷன் வந்துட்டு நீங்க குடுத்துடலாம். பிளஸ் அவேர்னஸும் நீங்க ஜாஸ்தியா இது பண்ணிடலாம். சோ அப்ப இந்த சைல்டு மேரேஜ் லெவல்ஸ் எங்கெங்கெல்லாம் ஜாஸ்தியா இருக்கோ அங்கேயே ஃபெர்டிலிட்டி லெவல்ஸ்லாம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்கிற மாரி சில ஃபேக்ட்ஸ் சொல்லுது. அப்ப ஜஸ்ட் பிகாஸ் ரைசிங் தி ஏஜ் அப்படிங்கிறது வந்துட்டு சாத்தியம் இல்ல. கவர்மெண்ட் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, இது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பெருசா காசு கிடையாது. ஒரு லா கொண்டு வந்துருவாங்க. மேரேஜபிள் ஏஜ் இஸ் 21 இயர்ஸ். இதனால கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் இன்கிரீஸ் ஆக போறதே கிடையாது. சோ இட் இஸ் காஸ்ட்லெஸ். எந்த எஃபர்ட்டும் போட போறது கிடையாது. ஏன்னா 21க்கு மேல கீழ நீங்க கல்யாணம் பண்றீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்கள கிரிமினலைஸ் பண்ணிடுவாங்க. அத போலீஸ் பாத்துப்பாங்க அப்படிங்கிற மாரி. சோ அப்ப உண்மையான ப்ராப்ளம் வந்துட்டு புவர் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ஆஃப் தி மதர்ஸ் தான். அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி வேக் பிலீஃப வந்துட்டு நீங்க முதல்ல மினிமைஸ் பண்ணணும். பிளஸ் சில பேருக்கு இது எப்படி தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூவ் வந்துட்டு ஜாஸ்தியா முஸ்லிம்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கு. ஏன்னா முக்காவாசி முஸ்லிம்ஸ்ல தான் இந்த சைல்டு மேரேஜ்ங்கிறது நிறைய இருக்கும். ரீப்ரொடியூஸும் ஃபாஸ்டரா பண்ணுவாங்க. பிளஸ் நிறைய ஸ்டேட்ஸ்ல ஏற்கனவே மினிமம் ஏஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 இயர்ஸ், ஆவரேஜ் ஏஜ்ன்னு கேட்டீங்கன்னா 25 இயர்ஸ், 22, 23 இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல நிறைய. சோ அப்ப ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் பிரிங்கிங் அ லா, அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் சால்வ் ஆக போறது கிடையாது. சோ லெட் அஸ் வெயிட் ஃபார் தி miracles to happen அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் எழுதிருக்கு. The next article, the leaders we need in today's loyalty world. சரி, இது கொஞ்சம் லீடர்ஷிப் பத்தி. இது இது இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு எது ஜாஸ்தி பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஏன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனால இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் நம்ம எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளவுக்கு இந்த ஹியூமன்ஸ் வந்துட்டு ஒண்ணு சேர்ந்து இதை ஃபைட் பண்ண போறாங்க, எப்படி ஒரு ஹாப்பியான ஃபியூச்சருக்கு எடுத்துட்டு வர போறாங்க அப்படிங்கிறதுக்கு தலையாய கடமையா ஒரு ப்ராப்பரான லீடர்ஷிப் இருக்கணும். ஆனா இப்போதைக்கு லீடர்ஷிப்பும் ஃபெயில் ஆயிடுச்சு. நமக்கு வச்சிருக்கக்கூடிய டெவலப்மெண்டல் கோல்ஸும் நம்மளால அட்டைன் பண்ண முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்ப இப்போதைய சிச்சுவேஷன்ல ஒரு கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் வரணும். இந்த லீடர்ஷிப் வந்துட்டு நம்மள ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப செக்யூரான ஃபியூச்சருக்கு எடுத்துட்டு போகணும். அட் தி சேம் டைம் நம்மளோட டிக்னிட்டியும் நம்மளோட ஹியூமனிட்டியும் எந்த வித இடத்துலையும் வயலேட் பண்ணக்கூடாது. நமக்குன்னு இருக்கக்கூடிய ஹியூமன் வேல்யூஸை எந்த ஒரு இடத்துலையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் எதை கோட் பண்றாரு அப்படின்னா, ஹி இஸ் கோட்டிங் அ பர்டிகுலர் புக், அ ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரிங்கிறத கோட் பண்ணிட்டு, ஒரு சிவிலைசேஷன் ரைஸ் ஆகிறதும் ஃபால் ஆகிறதும் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்பப்ப நடக்கக்கூடிய
வரக்கூடிய சேஞ்சஸா இருக்கட்டும், அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படிங்கிறதுதான். சோ இப்போதைய சிச்சுவேஷன்ல, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நிறைய பேரு நேஷனலிசம்ங்கிறது ஜாஸ்தி ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு கோவிட்ங்கிற சிச்சுவேஷன் ஒரு நாடு கண்ட்ரோல் பண்ணிட்டா கண்ட்ரோல் ஆகாது. ஒரு நேஷன், ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கன்வர்ஜென்ஸ் வேணும், ஒரு கோஆபரேட் வேணும், இந்த காமனான ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்றதுக்கு. அது இப்போதைக்கு இல்ல. நெக்ஸ்ட், நமக்குன்னு வந்துட்டு சில செக்யூரிட்டி நம்ம டிமாண்ட் பண்றோம், சிவில் ரைட்ஸ் நம்ம டிமாண்ட் பண்றோம், அது கிடைக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட், நிறைய தேவையில்லாத ஃபேக் நியூஸ், மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. குளோபல் லெவல்ல ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கு. நெக்ஸ்ட், கலெக்டிவான ஒரு கெப்பாசிட்டி, எல்லாராலையும் சேர்ந்து எந்த ஒரு எக்கனாமியும் முன்னெடுத்து எடுத்த முடியல. நிறைய பேருக்கு வேலை இல்லாம போயிட்டு இருக்கு. இதனால சோஷியல் டிஸ்ட்ரெஸ் வருது. இந்த சோஷியல் டிஸ்ட்ரெஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் சைனா தான், இவங்களாலதான் இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் லெவல்ஸ்ல சண்டை வர ஆரம்பிக்குது. ரேசிசம் இருக்கு. யுனைடெட் குளோபல் லெவல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இல்லை. அப்ப சோசியலாவும் ஒரு இன்ஸ்டெபிலிட்டியான நிலைமை, பொலிட்டிக்கலாவும் பயங்கரமான டிஸ்ரப்ஷன். சரி, இதுதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தாண்டி தன்னோட பிரைவேட் ஸ்பியருக்குள்ள நிறைய கவர்மெண்ட்ஸ் இன்டர்ஃபியர் ஆறாங்க. இந்த நேம் ஆஃப் சர்வைலன்ஸ் பண்றோம் அப்படின்னு நிறைய பேரு டெக்னாலஜிஸையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் அபியூஸ் பண்றாங்க. சோ எந்தெந்த இடத்துல நமக்குன்னு ஒரு ஜாஸ்தி பேசக்கூடியது வந்து டெக்னாலஜி எம்பவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு பேசினா கூட, டிஜிட்டலா நிறைய இடத்துல இன்இக்வாலிட்டி இருந்துகிட்டே இருக்கு. பிளஸ் நம்மளோட பர்சனல் டேட்டாஸை கமர்ஷியல் யூஸ்க்காக என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, யூஸ் பண்ணி ஏன் திடீர்னு இந்த நியூஸ் பாப் அவுட் ஆகுதுன்னா நமக்கு தெரியாது. சில நேரம் ட்ரெஸ் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸஸா எடுத்து எடுத்து காப்பாங்க. அப்ப நம்மளோட பர்சனல் டேட்டாவை என்ன பண்றாங்க, நம்மளோட விருப்பமே இல்லாம சில பேர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இது எவ்வளவுக்கு என்னோட பிரைவசியும் என்னோட ஹியூமன் டிக்னிட்டியும் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற குளோபல் லெவல்ல ஒரு நார்ம்ஸ் இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கறதுல கிடையாது. அதனாலதான் நிறைய இடத்துல சைபர் புல்லிங் நடந்துட்டு இருக்கு. கம்யூனல் வைஸ் போலரைசேஷன் நடந்துட்டு, இந்த கம்யூனல் வைஸ் போலரைசேஷன்லாம் எல்லாம் சேர்ந்து மீடியால நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகாம, என்னோட உரிமைகள் எவ்வளவுக்கு சுதந்திரமா இருக்கு, எவ்வளவுக்கு அது மதிக்கப்படுது அப்படிங்கறதுல நிறைய கொஸ்டின் ஆகுது. இது எல்லாத்துக்குமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேட் இதை ப்ராப்பரா ரெகுலேட் பண்றதே கிடையாது. இந்த டெக்னாலஜி எப்படி சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத வந்துட்டு ரொம்ப பெருசா விவரிக்கிறதே கிடையாது. அப்ப நியூ வேர்ல்டு வந்துட்டு ஒரு விதமான வாழ்க்கை முறைக்கு மாறிக்கிட்டே இருக்கு. சோ அப்ப நம்ம இதுக்கு ரீஎன்ஜினியர் ஆகணும், இதுக்கு அடாப்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா இதுக்கெல்லாம் அடாப்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான லீடர்ஷிப் வேணும். அவருக்கு இப்ப இருக்கக்கூடிய நியூ எரால இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கறத கண்டறியக்கூடிய ஒரு இன்டெலெக்சுவல் பர்சனா இருக்கணும். பிளஸ் அவருக்குன்னு ஒரு சில மாரல் வேல்யூஸும் இருக்கணும். அடுத்தவங்களோட சுதந்திரத்தையும் அடுத்தவங்களுக்கு அந்த ஃபேர்னஸ் வேல்யூஸை வந்துட்டு மதிக்கக்கூடிய திறனும் இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் தான் இப்போதைக்கு அவசியம்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. ஸோ லீடர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு மோல்ட் தி, அப்ப இவ்வளோத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை மோல்ட் பண்ற மாதிரி ஒரு பர்சனா இருக்கும், ஒரு விஷனரியா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ வேர்ல்டு வந்துட்டு கம்ப்ளீட்டா பயந்து போயிருக்கு. கான்ஃபிளிக்ஸ், இன்ஜஸ்டிஸ் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. லீடர்ஷிப் வந்துட்டு நிறைய ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கணும், ஃபியூச்சருக்கு வந்துட்டு மார்ஜினலைஸ் செக்ஷன். ஆனா இதெல்லாம் நடக்கிறதே கிடையாது. சோ என்னதான் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அரகன்ஸ், இக்னரன்ஸ், போஸ்ட்லெஸ், ஸ்கேப் கோட்டிங், இவருன்னு மத்தவங்களை பழி சொல்றது மூலியமாவே தான் இருக்குதே ஒழிய ஒரு லீடர்ஷிப்க்குன்னு சில குவாலிட்டி இருக்கு. இன்டெகிரிட்டியா இருக்கணும், சொன்னதை சொன்ன நேரத்துல செய்யற மாதிரி இருக்கணும், சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், கன்சிஸ்டன்டா இருக்கணும், ஒரு எம்பத்தி இருக்கணும், ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும், இதை நான் பண்ணிருவேங்கிற மாதிரி. அண்ட் செல்ஃப் எஃபிகசி, ஹியூமிலிட்டி அண்ட் மாரல் காம்பஸ் இருக்கணும், மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கணும் மாசஸ. அட் த சேம் டைம் இது எல்லாம் பண்ணணும். ஆனா அவர் எந்த ஒரு இடத்துலயும் எத்திக்கல் வேல்யூஸ மீறாத மாதிரி இருக்கக்கூடிய பர்சனா இருக்கணும். தன்னை மீறி இந்த நான் உலகத்துக்கு ஏதாச்சும் ஒரு செய்யக்கூடிய பர்சன் வித் இன்டெலக்சுவல் டெப்த் இருக்கணும். அப்பதான் ஒரு டிக்னிட்டிஃபைடு ஒரு குளோபல் சொசைட்டியா ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப இப்போதைய எசென்ஷியல் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஒரு இன்ஸ்பைரிங்கான லீடர்ஷிப் இருக்கணும், which has to be liberal, inclusive and truly egalitarian. ட்ரூவா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கணும். சோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ், the டைம், அந்த மாதிரியான சேலஞ்சஸ் இப்ப நிறைய இருக்கு. அப்ப லீடர்ஷிப்புக்கு இதுதான் ரைட்டான டைம். யாரெல்லாம் இந்த சேலஞ்சஸ்க்கு ஆஸ்பயர் பண்றாங்களோ டெஃபினட்டா அவங்க நிறைய சேலஞ்சஸ மீட் பண்ணுவாங்க. அதுல இருந்து நிறைய லீடர்ஸும் லெசன்ஸும் லேர்ன் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு லீடர் வந்துட்டு வேணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. The last article that we will deal is technology as an enabler அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லாருக்குமே தெரியும், இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2001 ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. இதுல ஹையர் எஜுகேஷன்ல
எஜுகேஷன்ல இன்டகிரேட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப ஜென்ரலா நம்ம டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா டிஜிட்டல் டிவைட்ல இருக்க ஈக்குவலா யாரையும் வந்துட்டு இது பண்ண மாட்டேங்குது, இன்க்ளூசிவா இல்ல அப்படிங்கறத பத்தி இதுல இருக்க நெகட்டிவ்ஸ தான் நிறைய பேர் பேசுறாங்களே ஒழிய இதுல என்ன பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கறத பேச மாட்டாங்க. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ல எல்லாரையும் ஈக்குவலா கொண்டு வர்றதுக்கான பொட்டன்ஷியல் இந்த டெக்னாலஜிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டெக்னாலஜியை டெமோக்ரட்டைஸ் பண்ணும், இன்க்ளூஷனை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இன்க்ளூஷனலைஸ்ட் லேர்னிங்க்கு ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். என்ன மாதிரியான பாப்புலேஷன் இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்டோட டைவர்சிட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இதுல இருந்தா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கெடியூல் கேஸ்ட், ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இருந்து இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்சவங்க, அண்டர் டெவலப்டு ரீஜன்ஸ், ரிமோட் வில்லேஜஸ், இல்ல அர்பன் ஏரியாலே ரொம்ப மார்ஜின்ல இருக்கக்கூடியவங்களா தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே முக்காவாசி படிக்கக்கூடிய லாங்குவேஜஸ் அவங்களோட ரீஜனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா தான் இருக்கு. அப்ப ஒரு நேஷனல் லெவல்ல வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க ஆன் ஸ்டூடெண்ட் டைவர்சிட்டி அண்ட் சோஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இந்த மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ் தான் நிறைய இடத்துல சிவியரான சேலஞ்சஸ் இது பண்றாங்க டியூ டு சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் அகாடமிக் நான் இன்டகிரேஷனால. அப்ப நீங்க வந்துட்டு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசில நீங்க டெக்னாலஜி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது இட் இஸ் அ வெரி குட் திங். ஏன்னா ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அதனாலதான் an autonomous body called as நேஷனல் எஜுகேஷன் டெக்னாலஜி ஃபோரம் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி இதுக்கு என்ன வேலை கொடுக்க போறாங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எப்படி டெக்னாலஜி நீங்க யூஸ் பண்ணும், எப்படி கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணும், என்ன மாதிரியான டைரக்ஷன்ஸ் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன்ஸ்க்கு கொடுக்கணும்னு ஐடியாஸ் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போறாங்க. பிளஸ் இப்போதைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாதிரி ரிமோட் லேர்னிங் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. இது என்ன ரிமோட் லேர்னிங் ஃபார்மேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தானே படிச்சுக்கிற மாதிரியான சிஸ்டம். ஏன்னா இப்ப கோவிட் சிச்சுவேஷன்ஸ்னால டீச்சரோட பிரசன்ஸ் இல்ல. அப்ப இந்த ட்ரெண்ட்ல என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெக்னாலஜி அப்படின்னு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய டெம்போரல் அண்ட் ஸ்பேஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். டெம்போரல்னா இந்த டைம்ல தான்ப்பா நீ ஸ்கூலுக்கு வரணும், இந்த நேரத்துல தான் நீ படிக்கணும். ஸ்பேஷியல்னா இங்கதான் நீ உட்கார்ந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு அந்த டைமும் செட் ஆகாது. சில பேர் காலையில படிச்சா நல்லா இருக்கும், சில பேருக்கு ஈவினிங் தான் நிறைய கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒரு டைம் ஸ்கேல் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்ப டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்ப இப்ப இந்த ஃபேஸ் ஆஃப் லேர்னிங் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு ஃப்ரீடம் கொடுக்குது படிக்கிற குழந்தைங்களுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த இடத்துல டீச்சர் அப்படிங்கிறவங்க தே ஆர் ஜஸ்ட் அ ஃபெசிலிட்டேட்டர். அவங்க இந்த மார்ஜினலைஸ் செக்ஷனுக்கு ஜாஸ்தியான சப்போர்ட் மட்டும்தான் கொடுக்கணும். டெக்னாலஜில எம்பசிஸ் கொடுக்கணுங்கிறது இட் இஸ் அ வெல்கம் ஸ்டெப் தான். ஆனா அகாடமிக் வைஸ் இருக்கக்கூடிய மேஜர் சேலஞ்சஸ் நீங்க என்ன பண்ணும், இன்டகிரேட் பண்ணும். நிறைய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ள வர வர நிறைய பீப்புள் வந்துட்டு இன்க்ளூட் ஆக ஆரம்பிப்பாங்க. ப்ராசஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் என்னோட இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Conquer IAS. Press the bell icon for further notifications. Thank you.